இலங்கையில் அமெரிக்கா உளவு அமைப்பு சர்வதேச சைபர் கொள்ளையர்களுக்கு விழுந்த சாட்டையடி. இலங்கையை குறிவைக்கும் சர்வதேச ஆன்லைன் திருடர்கள் அதிரடி வேட்டையில் இறங்கிய அதிகாரிகள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இலங்கையில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிற, அதே நேரம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான சர்வதேச பின்னணி கொண்ட நியூஸைத்தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டுக்குள்ள இப்போ சர்வதேச ஆன்லைன் கொள்ளையர்கள் தங்களோட கூடாரத்தை அமைச்சுக்கிட்டு வராங்க. இதை ஒடுக்க இப்போதே சர்வதேச பாதுகாப்பு பிரிவினர் களமிறங்கி இருக்கிறாங்க. என்னதான் நடக்கிறது இலங்கையில்? சமீப காலமாக இலங்கையில் கம்ப்யூட்டர் மற்றும் ஆன்லைன் மூலமாக பல கோடி ரூபாய் திருடப்படுகிற சைபர் குற்றங்கள் ரொம்பவே அதிகரித்து கொண்டு வருகின்றன. கடந்த சில வாரங்களாக மட்டும் கொழும்பில் பல பகுதிகளில் கொள்ளுப்பட்டி போன்ற இடங்களில் போலீசார் அதிரடி சோதனைகள் நடத்தினார்கள். அதில் சீனா, வியட்நாம், மலேசியா, இந்தியா, நேபாள் போன்ற பல நாடுகளைச் சேர்ந்த 250க்கு மேற்பட்ட வெளிநாட்டு இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன் இலங்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? வியட்னா, கம்போடியா போன்ற நாடுகளில் இந்த ஆன்லைன் திருடர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதால் அவங்க இப்போ தங்களோட தளத்தை இலங்கைக்கு மாற்றி இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இலங்கையில் கிடைக்கும் அதிவேக இன்டர்நெட் வசதி. வெளிநாட்டவர்கள் சுலபமாக வந்து தங்கிட்டு போகக்கூடிய சுற்றுலா விசா வழிமுறைகள். இதை வச்சுக்கிட்டு சொகுசு பங்களாக்கள் மற்றும் ஹோட்டல்கள் அறைகளை வாடகைக்கு எடுத்து நூற்றுக்கணக்கான மொபைல் போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை வச்சுக்கிட்டு பெரிய சைபர் கிரைம் மையங்களை ரகசியமாக நடத்தி வந்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் தலையீடு ஏன்? இவங்கள் இலங்கையில் உட்கார்ந்துக்கிட்டு இலங்கையை மட்டும் ஏமாத்தல்ல, கிரிப்டோகான்ஸ் மோசடி, காதல் வலை விரித்து பணம் பறிப்பது, போலியான முதலீட்டு திட்டங்கள் மூலம் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் பல ஆசிய நாடுகளைச் சேர்ந்த கோடிக்கணக்கான மக்களோட பணத்தை சுருட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் நிதி அமைச்சகத்தின் இளையதளத்தில் கூட ஹேக் பண்ணி பல மில்லியன் டாலர் வரை திருடப்பட்டதாக சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. சர்வதேச அளவிலான இந்த மிகப்பெரிய நிதி மோசடிகளை புலனாய்வு செய்யத்தான் உலகளவில் நெட்வொர்க்கு கொண்ட அமெரிக்காவின் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் தொழில்நுட்ப உதவிகளும் ஆலோசனைகளும் தற்போது உள்ளூர் பாதுகாப்பு பிரிவினர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. இலங்கை போலீசார் இப்போது ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. உங்கள் வீடுகளையோ அல்லது பங்களாக்களையோ தெரியாத வெளிநாட்டவர்களுக்கோ அல்லது சந்தேகப்படும்படியான நபர்களுக்கோ அதிக வாடகைக்கு ஆசைப்பட்டு விடாதீர்கள். அப்படி விட்டீர்கள் என்றால் அவங்கள் செய்கிற ஆன்லைன் திருட்டுக்களை நீங்களும் பொறுப்பாளியாக சட்டப்படி தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆன்லைன் திருடர்களை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் பல முக்கியமான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று